சஞ்சு ஆடுனா வேர்ல்டு கப்பும் ஜெயிக்கலாம், அதே மாதிரி சிஎஸ்கேவும் கன்வின்சிங்கா ஜெயிக்கலாம் அப்படின்றதுக்கு சஞ்சு தொடர்ந்து சூப்பரா ஆடி கொடுத்துட்டு இருக்காரு. சிஎஸ்கேவோட ஸ்ட்ராட்டஜியே செம்மையா இருக்கு. இன்னைக்கும் தலை விளையாடல, ஒரு ஏமாற்றம் இருந்தாலும் கூட பிளே ஆஃப் சிஎஸ்கேவால போக முடியும் அப்படின்ற மாதிரி 10 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. 10 போட்டி விளையாண்டு இன்னும் 4 போட்டியுமே ஜெயிச்சாங்க அப்படின்னா சூப்பராகவே பிளே ஆஃப் போயிடலாம். மேல இருக்க டீமுக்கெல்லாம் கண்டிப்பாவே சிஎஸ்கே டஃப் கொடுப்பாங்க. ஆல்மோஸ்ட் மும்பை வெளியில போயிருச்சு. இருந்தாலுமே பாத்தீங்கன்னா உள்ள வரது வாய்ப்பு இருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா என்னைய பொறுத்த நம்பல. ஆனா சிஎஸ்கேக்கு ஹோப் இருக்கு, கண்டிப்பா உள்ள போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்குமே பவர் பிளே செம்மையா பண்ணாங்க, பேட்டிங் சூப்பரா பண்ணாங்க. எல்லாமே பாக்குறதுக்கு அவ்வளவு செம்மையாவே அமைச்சு மேட்ச்ல நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக்கே பண்ண மாட்டீங்க. நீங்க லைக் பண்ணிட்டு பார்க்கும்போது தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். முடிஞ்ச அளவு லைக் பண்ணிட்டு பாருங்க. ஹைப் இருக்கவங்க ஹைப்பை கூட தட்டி விடுங்க. வீடியோக்குள்ள நம்ம போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த இதை எண்ட்ல சொல்லலாம்னு நினைச்சேன். ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டா நிறைய பேர் பார்ப்பீங்கன்றதுக்காண்டி தான் நான் சொல்றேன். இன்னைக்கு காலையில ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது எப்போதும் நான் மேட்ச் முடிஞ்ச அடுத்த நிமிஷம் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள வீடியோ போட்டுருவேன். நேத்து பாத்தீங்கன்னா மும்பை ஜெயிச்சிருந்துச்சு, நம்மளோட ஃபேவரட் டீம். வீடியோ என்னால போட முடியலன்னு ஒரு காரணம் சொல்லியிருந்தேன். நான் காலைல இருந்து பூத்துல உட்காந்துருந்தேன், நைட்டு தான் வந்தேன், அதனால எனக்கு பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். நிறைய பேர் டிவிக்கு இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு கமெண்ட் என்னை ஹர்ட் பண்ணிருச்சு. நீனும் 200 ஊபி தானடா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. என்னை கெட்ட வார்த்தையில கூட திட்டிட்டு போங்க. தயவு செஞ்சு இந்த 200 ஊபின்னு மட்டும் சொல்லாதீங்க. அவங்களால நிறைய நான் பாதிக்கலாம் பட்டிருக்கேன். அதனால தயவு செஞ்சு என்னை அவங்களோட லிங்க் பண்ணி பேசாதீங்க. பாலிடிக்ஸ் வேண்டாம். நான் காரணம் சொன்னது எதுக்கு அப்படின்னா, இதுக்காக சொன்ன பொலிட்டிக்கல் ரீதியா எதுவுமே நான் உங்கள்ட்ட பேசினது இல்லை. பர்சனல் விஷயம் எதுவுமே நான் பேச மாட்டேன். மேட்சை பத்தி மட்டும்தான் பேசுவேன். இது எதுக்காக ஷேர் பண்ணேன் அப்படின்னா, நேற்று நான் போயிருந்தேன், அதுக்காக சொல்லியிருந்தேன், காரணம் சொல்லியிருந்தேன். காலைல வீடியோ போட்டிருந்தேன், மேட்ச் வீடியோ. நீங்க 200 ஊபின்னு சொன்னீங்க, அது எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுது. அது சொல்லாதீங்க. இந்த கட்சி சார்ந்தாலும் அந்த கட்சி சார்ந்தாலும் தயவு செஞ்சு எனக்கு சொல்லவே சொல்லாதீங்க. எனக்கு ஹர்ட் ஆகுது. நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். அதாவது மும்பைல எப்படி ரோஹித் சர்மா நேத்து பாத்தீங்கன்னா ஒரு செம்ம நாக்கு. அதாவது நான் எதிர்பார்க்கவே இல்லை. தலைவன் இங்க கம்பேக் பண்ணி வரான், ஒரு நாக்கு அடிச்சு ஜெயிச்சு கொடுப்பானா அப்படின்றத எனக்கு இருந்துச்சு. இப்படி அடிச்சு ஜெயிச்சு கொடுப்பான் அது எனக்கு நினைக்கவே இல்லை. அப்படி இருந்துச்சு மேட்ச் நேத்து. இன்னைக்கு கம்ஃபர்டபுளா சிஎஸ்கே ஜெயிக்கிறாங்க. இப்படி இந்த சிஎஸ்கே தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். இன்னைக்கு வின் ஆனாங்களே, இதுதான்டா ஓஜி சிஎஸ்கே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பவர் பிளேல எப்படி யூஸ் பண்றாரு, எடுத்தோன்னே அகில் போறாரு. இந்த மாதிரி முகேஷ் சௌத்ரிக்கு ஓவர் கொடுக்குறாரு. அந்த மாதிரி சூப்பராகவே இருந்துச்சு. எனக்கு என்னன்னா, கேஎல் ராகுல சீக்கிரமா விக்கெட் எடுத்தா மட்டும்தான் ரன்னை கட்டுப்படுத்த முடியும்னு சொல்லிட்டு ஒரு இன்டென்ட் இருந்துச்சு. கரெக்டா தூக்குனாப்ல கேஎல் ராகுல. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நிசாங்கா ஒரு 19 ரன்னுக்கு அவுட் ஆகுறாரு. அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா கேஎல் ராகுல 12 ரன்னுக்கு அவுட் பண்றாங்க. அப்புறம் நிதிஷ் ராணா ஓரளவு ஃபார்ம்ல இந்த மாதிரி தெரிஞ்சு அவரையுமே அவுட் பண்ண வைக்கிறாங்க. அப்புறம் கருண் நாயருக்கு இன்னைக்கு எதுக்கு வாய்ப்பு கொடுத்தான்னு தெரியல. அவரு பாத்தீங்கன்னா அவுட் ஆகுறாரு. கடைசியில அக்ஷர் படேல் 2 ரன்னுக்கு அவுட் ஆகுறாரு. சமர் ரிஷ்வியும் கடைசியில அசுதோஷ் சர்மாவும் மட்டும் ஒரு இன்டென்ட்டோட விளையாடல. ஸ்டெப்ஸ் அந்த நாக்கு ஒரு 38 ரன் அடிக்கல. அவர் கம்மி பாலுக்கு தான் அடிச்சார், 31 பாலுக்கு தான் அடிச்சார். அவங்க மட்டும் அடிக்கல அப்படின்னா கண்டிப்பாவே இன்னைக்கு ஒரு 120க்குள்ள சுருண்டிருப்பாங்க. 110க்குள்ள பாத்தீங்கன்னா சுருண்டிருப்பாங்க. ஈஸி வின்னா பாத்தீங்கன்னா சிஎஸ்கே ஜெயிச்சிருப்பாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் ருத்ராஜ் முன்ன இருந்ததோட ஓவர் இன்னைக்கு சூப்பராகவே கொடுத்திருந்தாரு. அகில் ஹுசேன் 4 ஓவர் போட்டு 19 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. முகேஷ் சௌத்ரி பாத்தீங்கன்னா 31 ரன் கொடுத்திருந்தாலுமே கூட 4 ஓவர்ல ஒரு விக்கெட் சூப்பராகவே எடுத்திருந்தாரு. அன்சல் கம்போஜ் அந்த பர்பிள் கேப் லீடர் பட்டியலில் இருந்தாலுமே இன்னைக்கு அவர் விக்கெட் எடுக்கலாம்னா ஒரு ஓவர் போட்டு கிழிச்சு விட்டாங்க. கடைசி டேத்துல டெத்தில் போட்டு கிழிச்சு விட்டாங்க. இருந்தாலுமே நூர் அகமது கரெக்டா யூஸ் பண்ண விதமா இருக்கட்டும், கரெக்டா 2 விக்கெட் அவர் எடுத்திருந்தாரு. அப்புறம் குர்ஜப்ரீத் சிங் பாத்தீங்கன்னா ஓவர் கொடுத்திருந்தாங்க. அவருமே ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. ஓரளவு பார்க்கும்போது ஜேமி ஓவர்டன் ஒரு ஓவர் கொடுத்தாலும் ஒரு விக்கெட் எடுத்திருந்து 5 ரன் மட்டும்தான் கொடுத்திருந்தாரு. ஓவர் பார்த்து பார்த்து பாத்தீங்கன்னா கொடுத்தது நல்லா இருந்துச்சு. நம்மளுக்கு ஆனா கரெக்டா இந்த தோனியோட ஸ்ட்ராட்டஜி லைட்டா ரோஹித் சர்மா கலந்த மாதிரி இருக்குன்னு எனக்கு பர்சனலா தோணுச்சு. உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நம்மளுக்கு தெரியும் அருண் ஜேட்லி ஸ்டேடியத்துல ஸ்லோ பிச்சா இருக்கும், திடீர்னு ட்ரை ஆகும். இந்த டார்கெட் போதுமா, எப்படி இருக்க போகுது, இல்ல சிஎஸ்கே எதுவும் சுருண்டுருவாங்களா, பழைய சோக் ஆயிருவாங்களா, திணறுவாங்களா, சேசிங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் இங்க கிடையவே கிடையாது. சஞ்சு இருக்க வரைக்கும் கம்ஃபர்டபுளா ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா கம்ஃபர்டபுளா ஜெயிச்சிட்டாங்க. அதான் ஸ்டார்டிங்ல இருந்தே 50 போடுற வரைக்கும் ஒரு நாக்கு, 50 போட்ட பிறகு ஒரு நாக்கு, 50 போடுற வரைக்கும் சைலண்டா குவைட்டா ஆடிக்கிட்டு இருந்தாப்ல. அதுக்கப்புறமேட்டு ஒரு நாக்கு ஆடினாப்ல. கிட்டத்தட்ட
கடைசி வரைக்கும் நான் இருந்து முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 84 ரன் அடிச்சு வந்து பாத்தீங்கன்னா 49 பால்ல 7 4 6 6ஓட வந்து பாத்தீங்கன்னா முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாரு. ருத்ராஜுக்கு இன்னைக்கு ஓவர் எல்லாம் நல்லா கொடுத்தாலுமே இன்னைக்கு ஒரு ஃபெயிலியர் ஆச்சு. 6 ரன்னுக்கு அவுட் ஆயிட்டாரு. அவர் போனாலுமே அங்கிட்டு உர்வில் பட்டேல் அவுட் ஆவார் 17 ரன்னுக்கு அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. போன மேட்ச் வந்து புல்லட் இது சுட்டு பாத்தீங்கன்னா கார்த்திக் சர்மா முடிச்சு கொடுத்தாருல, கண்டிப்பா சூப்பராகவே அந்த பையன் ஆடி கொடுத்தான். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த செம்ம நாக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு சைடு விக்கெட் போகக்கூடாது, ஒரு சைடு வந்து சஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் கொடுத்தாவே போதும் அப்படின்ற கட்டத்துல 23 பால் கிட்ட சாப்பிட்டாரு, 22 ரன் தான் அடிச்சாரு, ஒரு 6 2 4 தான். அப்படி இருந்தாலுமே விக்கெட்டை விடாம பாத்தீங்கன்னா சூப்பராகவே நின்று வந்து பாத்தீங்கன்னா மேட்சை வந்து முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாரு. அவங்க சைட்ல இருந்து ஸ்டார்க்கா இருக்கட்டும் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. இருந்தாலுமே ஒரு அக்ஷர் பட்டேலுக்கு மட்டும்தான் வந்து விக்கெட் கிடைச்சு. அப்புறம் லுங்கி இங்கிடிக்கு வந்து விக்கெட் கிடைச்சு. மற்றபடி வந்து அந்த அளவு லோ ஸ்கோர், அதனால எதுவுமே பண்ண முடியாது. நீங்க T20ல 200க்கு மேல அடிச்சாவே வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து அடிச்சுட்டு போயிடுறாங்க. 155 எல்லாம் எந்த மூளைக்குன்னு சொல்லிட்டு தெரியல. நேத்தே 230 வந்து சேஸ் பண்றாங்க, 264 சேஸ் பண்றாங்க. முன்னாடி எல்லாம் 280 எல்லாம் இருந்தா, சாரி 180 எல்லாம் இருந்தா அப்பா ஃபைட்டிங் டோட்டல்ப்பா. 190 200 அடிச்சா அவ்வளவுதான். செகண்ட் ஹாஃப்லாம் பார்க்கவே வேணாம், ஷுர் வின்னு அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்பெல்லாம் அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. 280 அடிச்சாலும் இரு பாரு அடிப்பாங்க பாருப்பா. பவர் பிளேல 100 அடிக்கிறாங்க, பவர் பிளேல 90 அடிக்கிறாங்க. 90 அடிச்சுட்டு அப்புறம் ஒரு 6 ஓவர்ல வந்து பாத்தீங்கன்னா 180 கிட்ட கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் கடைசி ஒரு 5 ஓவர் வந்து பாத்தீங்கன்னா அங்கிட்டு இருந்து ஒரு 40 60 ரன் கொண்டு 240 கிட்ட போய் நிறுத்திடுறாங்க. இப்படிதான் வந்து இப்ப இருக்க சூழ்நிலை இருக்கு. டெல்லி இந்த சீசன் வந்து ஸ்டார்டிங்ல சூப்பரா ஆரம்பிச்சிருந்தாலுமே கூட வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டயத்துல வந்து ஏதோ கோட்டை விட்டுட்டாங்களோ, ஸ்ட்ராட்டஜி எதுவும் தப்பாயிடுச்சோ அப்படின்ற மாதிரி தோணுது. வேற எதுவும் மாத்தி திரும்பி ரீகன்சிடர் பண்ணிட்டு உள்ள வருவாங்களா, இல்ல வந்து மேல இருக்க அந்த 4 டீமுக்கு தான் போட்டியா அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. இப்போ பொறுத்தளவு பாத்தீங்கன்னா டெல்லியோட ஃபர்ஸ்ட் பார்த்தேன்னா, டெல்லியை பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா நெட் ரன் ரேட் வந்து ரொம்ப நெகட்டிவ்ல இருக்கு. கிட்டத்தட்ட 10 போட்டி போட்டு 6 போட்டி தோத்துட்டாங்க, 4 போட்டி வந்து ஜெயிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட எம்ஐக்கும் எல்எஸ்டிக்கும் ஒருபடி தான் மேல இருக்காங்க. மற்றபடி இந்த சீசன்ல ஸ்டில் அலைவா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் குறைவா தான் இருக்கு. ஆனா சிஎஸ்கேக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே சான்சஸ் இருக்கு. 10 போட்டிகள் போட்டு 5 போட்டிகள் தோத்து 5 போட்டிகள் ஜெயிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 10 பாயிண்ட் வாங்கிட்டாங்க. நீங்க நினைக்கலாம் மேல இருக்க டீம் எல்லா டீமுமே வந்து 12 பாயிண்ட் 13 பாயிண்ட் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பாருங்க பஞ்சாப் 2 மேட்ச் தோக்குறாங்க, ஆர்சிபி 3 மேட்ச் தோத்துருக்கு. அதே மாதிரி ஜிடி வந்து பாத்தீங்கன்னா இப்ப கன்வின்சிங்கா வின் ஆகிட்டே வராங்க. அங்க எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஒரு ஜெயிக்கிறாங்க ஒரு தோக்குறான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கும் போயிட்டு இருக்கு. 4 போட்டி தோத்துருக்காங்க. அதனால என்னைய பொறுத்தளவுக்கு சிஎஸ்கேக்கு நல்ல பிரகாசமான வாய்ப்பு இருக்கு. மேல இருக்க 2 டீம் 3 டீம் நல்ல போனா கூட 18 பாயிண்ட் கீழே ஏதாச்சும் ஒரு டீம் வரதுக்கான சான்சஸ் இருக்க மாதிரி நான் பாக்குறேன். அதனால என்னைய பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேக்கு வந்து பிரகாசமான வாய்ப்பு இருக்கு. பிளே ஆஃப் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவனுங்க பிளே ஆஃப் வந்தாதான், மும்பையா இருக்கட்டும் சிஎஸ்கேவா இருக்கட்டும், இவங்க பிளே ஆஃப் வரும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டம் வெறித்தனமா இருக்கும். மும்பை அந்த வாய்ப்பை இழந்த பட்சத்துல பங்காளிங்க சிஎஸ்கே போனா மிக மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்ற மாதிரிதான் எனக்கு தோணுது. நீங்க சொல்லுங்க, தல தோனிக்காக எந்த அளவு வெயிட் பண்றீங்க? சிஎஸ்கே வந்து இப்ப போற ஸ்ட்ராட்டஜி வந்து சூப்பராவே இருக்கு, நல்லாவே இருக்கு. அடுத்தடுத்த போட்டிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சாதகமா இருக்க மாதிரிதான் எனக்குமே தோணுது. அதெல்லாம் கண்டிப்பா வந்து வின் ஆயிருவாங்க அப்படின்ற மாதிரிதான் பிளே ஆஃப் போயிருவாங்கன்னு தோணுது. உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.